அந்த வீட்டுல பெரியவங்கள்ல இருந்து குழந்தைய வரைக்கும் என்ன எதிரியாவே நினைக்குதாங்களே. போலீஸ்க்கு எல்லாம் சொல்ல வேணாம் அங்கிள், ப்ளீஸ். சீதா, விட்டா கொண்டு இருப்பாங்க, உயிரை எடுத்துட்டு தான் போயிருப்பாங்க. சொன்னா கேளு சீதா. அங்கிள் வேணாம் அங்கிள். சீதா, கையில என்னாச்சு? ஐயோ சீதா, கையில என்ன இவ்வளவு பெரிய காயம்? எப்படி வெட்டிருக்காங்க பாரு. கையை கட்டு. என்ன சீதா இதெல்லாம்? சீதா, விட்டா கொண்டு இருப்பாங்க சீதா. அவங்க உயிரை எடுத்துட்டு தான் போயிருப்பாங்க. விட்டா இது தொடரும் சீதா. சொன்னா கேளு. இரு அங்கிள், பாத்து அங்கிள், பத்ரம். சீதா, சீதா என்ன ஆச்சு? நான் வரலனா என்ன ஆயிருக்கும்? செத்து போயிருப்பான். என்ன மூணு பேரும் இப்படி இருக்காங்க? சீதா, மாமா சொல்றத என்னால நம்பவே முடியல. ராம், நேர்ல பார்த்தா என்னாலே நம்ப முடியலடா. நாம தான் அவங்கள குழந்தை நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ராட்சசிங்க. பாஸ், நான் நம்புற முத்தாரம்மன் தான் அங்கிள் எங்க வர வச்சிருக்கா. இவங்க மட்டும் வரலனா நீங்க என்ன பொணமா தான் பாத்துக்கணும். பாடுறா, காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க கொண்டு வந்திருக்கிற கத்திய பாடுறா. டேய், நம்ம வீட்டு கத்திரா பிளான் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. மாமா, இதுக்கு மேல நம்ம சும்மா இருக்க முடியாது. பிரச்சனை எக்ஸ்ட்ரீம் ஆயிடுச்சு. சீதா, கிளம்பு. இன்னைக்கு இருக்கா உங்களுக்கு? பாஸ் வேணாம் பாஸ், விட்டுருங்க. விடுறதா? கொலை வரைக்கும் போயிட்டாங்க சீதா. இதுக்கு மேலையும் நம்ம ஒதுங்கி போயிட்டா நம்மள வாழவே விட மாட்டாங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொன்ன, அதுக்கும் சீதா வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. பாஸ், அதுங்க படிப்பு, வாழ்க்கை எல்லாம் நாசமா போயிரும் பாஸ். விடுங்க ப்ளீஸ். போகட்டுமே, கொலை பண்ற அளவுக்கு போயிருக்காங்க. சீதா, உண்மையாவே நீங்க சந்தோஷமா தான் இருக்கீங்களா? நீங்க தான் பாத்தியல்லக்கா பாஸ் காஃபி குடிச்ச அழக. பார்த்தேன். சீதா, நீ மட்டும் இல்லனா மகாலட்சுமியால நான் சித்திரவதை அனுபவிச்சு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்திருப்பேன். சத்யாவுக்கும் எனக்கும் கல்யாணம் உங்களால தான் நடந்தது. இதுக்கெல்லாம் உனக்கு நான் எவ்வளவு நன்றியோட இருக்கணும்னு என்னால சொல்ல முடியல சீதா. அக்கா, எதுக்கு இந்த நன்றி எல்லாம்? நீங்களும் எனக்கு உண்மையான அக்கா மாதிரி. என்னால செய்ய முடிஞ்சது இதுதான். இப்ப பாருங்க, எவ்வளவு அழகா புன்னகையோட இருக்கிய. என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க? தயவு செஞ்சு விடுங்க சேது. என்ன சேது? பேசாத மகா. அடிக்காதீங்க. அடிக்கிற வயசுல இதெல்லாம் என்ன பண்ண? கத்தி எடுத்து கொலை பண்ண போயிருக்கீங்களா? எங்க இருந்து வந்துச்சு தைரியம்? என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க? சேது வேண்டாம், அவங்களே அடிக்கிறீங்க. யாரு இதுங்க? பிள்ளைங்களா? கத்திய கொல்றதுக்கு கத்தி எடுத்துட்டு போயிருக்காங்க. தப்பு நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அவ உயிர் போயிருக்கா, இவங்க ஜெயிலுக்கு போயிருப்பாங்க. நாம் ஜென்மத்துக்கு என்ன வெறுத்திருப்பான். அடிக்கிற அடியில பல்லுகள் எல்லாம் தனியா பறக்கணும். போடு போடு. என்ன இவரு பிள்ளைங்கள ஏதோ பேசாத மகா. சொன்னா கேளுங்க, நிறுத்துங்கண்ணே. அதான் எதுவும் நடக்கல. அந்த தையக்காரி செத்தா போயிட்டா. யாரும் சாகலடா.
பையன் திரும்ப வீட்டுக்கு வருவான்னு நம்புறேன் பாரு. அந்த நம்பிக்கை தான் செத்து போச்சு. எல்லாத்தையும் கெடுத்து வச்சுட்டாங்க. ஏய், சொல்லுங்க, இது யார் போட்ட பிளான்? பாரு, நாங்க தான் அனுப்பி வச்சோட ராம் நினைச்சுக்கிட்டு இருக்கான். உங்களால எங்களுக்கு தான் கெட்ட பேரு. சொல்லுங்க சொல்லுங்க, இது யார் போட்ட பிளான்? அஞ்சலி, நீதானே? சொல்லு. ப்ராமிஸா நான் இல்லப்பா. அப்ப யாரு? சத்யா தான்ப்பா ஐடியா சொன்னா. ஆமா பெரியப்பா, ராமனின்னு பிரிச்சது சீதா தானே. அதனால தானே பெரியப்பா ஃபீல் பண்றாங்க. அதனால சீதா இல்லைன்னா ராமண்ணா வந்துருவாங்கன்னு சொன்னோம். அதுக்குதான் சத்யா இந்த பிளான் போட்டா. மன்னிச்சிருங்க பெரியப்பா, ப்ளீஸ் பெரியப்பா. நீங்க இப்படி இருக்கிறத பார்க்க முடியாமதான் நான் இப்படி இடியட் மாதிரி நடந்துகிட்டேன் பெரியப்பா. மாதிரி என்ன வந்ததுக்கு கொல்லணும். வேண்டாம் பெரியப்பா. அண்ணே வேணாம், விடுங்க, இதோட விட்டுருங்க. ஏய், வேற 3 பேரும் ஜெயிலுக்கு போயிருப்பாங்கடா. என்னடி இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? ஒன்ன சொல்லணும். அண்ணே, கிறுக்கு புத்தி தானே உன் பிள்ளை எனக்கு வரும். அண்ணே, என்ன கிறுக்குங்கிறீங்க? அஞ்சலி தானே முதல்ல தூண்டி விட்டா. அவ வளர்ப்பு மட்டும் சரியா? அர்ச்சனா, நான் அவனை சொன்னேன், நீ சும்மாரு. நீங்க என் பிள்ளைங்களை அடிப்பீங்க, என் புருஷனையே திட்டுவீங்க. நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? அவன் என்னெல்லாம் பண்ணிருக்கான்னு தெரியுமா உனக்கு? தெரிஞ்சிச்சுன்னா நீயே அவனை வெறுத்துருவ. யாருப்பா இங்க வீட்டு ஓனரு? நான் தாங்க. இவங்க? நான் அவ அக்கா. ஓ, பெரிய கை. அப்ப நீங்க தானே வீட்டுக்கு ஓனரு? சரி, வாடகை எவ்வளோ? 3500 ரூபா வாடகையா? அட்வான்ஸ் 15,000. கேட்டனா? கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கம்மா. சரி, யாரோ புதுசா குடி வந்திருக்காங்களாமே, என்ன பண்றாங்க? ஒரு பொண்ணு ஒரு பையன் வந்திருக்காங்க. வந்து 2 நாள் ஆகுது. பொண்ணு டெய்லரிங் வேலை பாக்குதுங்க. புருஷன்? அது தெரியலங்கய்யா. வாடகை மட்டும் உங்களுக்கு வந்தா போதும், யாரு என்னன்னு விசாரிக்காம வீட்டை கொடுத்துருவீங்க, அப்படிதானே? அது இல்லைங்கய்யா, 2 பேரும் நல்லா பழகுறாங்க. இருக்கிற இடம் தெரியல. அதுவும் அந்த பொண்ணு தங்கம். பாட்டி பாட்டின்னு உசுரா பழகுது. கிழவி, ஏதோ பிரச்சனை போல இருக்கு. மதியானம் இந்த வீட்ல இருந்து 3 பிள்ளைங்க தலை தெறிக்க ஓடுனாங்கல்ல, ஏதோ பிரச்சனை போல இருக்கு. யார் பசங்க எல்லாம் ஓடுனாங்க? சரி, அது என்ன பிரச்சனை? என்னமா பிரச்சனை? ஏய் சரோஜா, சும்மா இருக்க மாட்டேன். என்ன? அது ஒண்ணு இல்ல சார், நம்ம பசங்க சீட்டு விளையாடுவாங்க, போலீஸ பார்த்தா கொஞ்சம் ஓடுவாங்கயா, அத சொன்னாங்கயா, வேற ஒண்ணும் இல்லையா. இனிமே இங்க யாராவது சீட்டு விளையாடுறது, கேரம் விளையாடுறது பார்த்தான்னு தொலைச்சிருவேன். சரிங்க சார். ஏமா, குடிக்க தண்ணி கொண்டா. காப்பி தான் வேணுமா சார்? சொன்னது மட்டும் செய்யுமா, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கீங்க. போங்க. தேவையில்லை. அக்கா, உங்க வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்கு. அங்கிள், போலீஸ்ல இருந்தா கம்ப்ளைண்ட் பண்ணியலா? பண்ணிருப்ப சீதா, நீதான் வேணான்னு தடுத்துட்டியே. அப்ப எதுக்கு வந்திருக்காங்க? எல்லாம் நம்ம மகாசித்தி வேலைதான். பிரச்சனையை வேற மாதிரி மாத்தி நம்ம மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க. வா. கொடுங்க சார். அப்பா. சீதா, வாங்க மாப்பிள்ள, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அங்கிள். என்ன இப்படி பேசுறாரு? அதானே. என்ன மச்சான், போலீஸ் கோட பொண்ணு போல இருக்கு. அப்பா, அம்மாவையும் மது அக்காவையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல? இல்லம்மா, அப்புறம் கூட்டு வரேன். பாப்பா, இவரு உங்க அப்பாவா? ஆமா பாட்டி, ஊர்ல இன்ஸ்பெக்டர் எங்களை பார்க்க வந்திருக்காங்க. அட கடவுளே, நாங்க மிரண்டே போயிட்டோமே. ஏய் மீரா, என்ன நீங்க பாட்டுக்கு உள்ள வந்துகிட்டே இருக்கீங்க? போங்க வெளியே. ஆல்ரெடி மகாச்சித்தி உங்க மேல ஹெவி டென்ஷன்ல இருக்காங்க, பாத்துக்கோங்க. அஞ்சலி, நீ எல்லாம் பேசவே கூடாது. அப்படி ஓரமா போய் உட்காந்து விளையாடு போ. நீ உட்காரு மீரா. இது பெரியவங்க கான்ட்ரவர்சி, இதுல நாம எதுக்கு தலையிடணும்? வேண்டாம். ஆமா அஞ்சலி, உங்க அப்பா எப்படி மாறுவாருன்னு தெரியல, பாத்துக்கோ. ஆமால, நம்ம இங்க நின்னோம்னா கொஞ்சம் ஓவரா பேசுவாங்க. வாங்க போயிருவோம்.
வாங்க 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 வாங்க. நியூ கப்புள்ஸ் மேரேஜ் முடிஞ்சு முத தடவை வந்திருக்கீங்க. ஸ்பெஷலா சமைக்கணுமே. செல்வி, ஏய், இவங்கள உள்ளே விடக்கூடாதுன்னு மகா சொல்லிருக்கா. நீ விருந்து வைக்கிறியா? இங்க பாரு, அமைதியா இருந்தா உனக்கு நல்லது சொல்லிட்டா. என்ன மிரட்டுறியா? இப்ப மகா வந்தான்னு வெச்சுக்கோ, புது மாப்பிள்ளையும் பொண்ணும் வீடு போய் சேர மாட்டாங்க. அர்ச்சனா, என்ன? இங்க வா சொல்றேன். உனக்கு ஸ்பெஷலா ஒரு வீடியோ வச்சிருக்கேன், பாரு. மகாவை பத்தி ஒரு ரகசியம் இருக்கிறதா அடிக்கடி சொல்லி மகாவை ஆஃப் பண்றீங்கல்ல, அத நீங்க என்கிட்ட சொல்லுதான் இந்த 10,000. ஏய், இதெல்லாம் சீட்டிங். இது சீட்டிங்னா அப்ப நீ பண்ணது என்ன? ஒரு செகண்ட்ல இந்த வீடியோ போக வேண்டிய இடத்துக்கு போயிடும். அனுப்பட்டுமா? ஐயோ, வேணாம் வேணாம் ப்ளீஸ். ஓகே, இப்ப சொல்லு, மீராவும் சத்தியனும் இந்த வீட்டுக்கு வரலாமா வேணாமா? வரலாம் வரலாம், தாராளமா வரலாம். இதுக்குதான் அப்பவே சொன்ன, சைலண்டா இருன்னு. கேட்டியா? வா வா. ஃப்ராடு, என்ன பிளாக்மெயில் பண்ணி எனக்கே செக் வச்சிட்டான். வாங்கம்மா, வாங்கய்யா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. சத்யன், மீரா, லஞ்ச் நம்ம வீட்ல தான். செல்வி, எல்லா ஐட்டமும் ஸ்பெஷலா இருக்கணும். முந்திரி அல்வா கம்பல்சரி. ஓகே? அதெல்லாம் எதுவும் வேண்டாம், எல்லாரையும் சும்மா பார்க்க தான் வந்தோம். சரி, நாங்க கிளம்புறோம். உட்காரு மீரா, மகாவை பார்த்துட்டு போலாம். அப்படி போடு. வேல்யூபிளான பாயிண்ட்னா அது இதுதான். ஓ, அந்த 5% ஆசைப்பட்டுதான் இவளை கட்டிக்கிட்டியா? நான் அப்படி சொல்லவே இல்லையே. நீங்க அப்படி கற்பனை பண்ணிக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும்? சேது, கூடிய சீக்கிரமே அந்த 5% ஷேர் தூக்கி இவங்க மூஞ்சிலே அடிச்சிடலாம். உடனே இவங்கள வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்க. மீரா, மகா சொல்றத கேட்கல, இவனை கூட்டு வெளியே போ. சரி மீரா, இனிமேல் இந்த வீட்டு வாசப்படியை நம்ம மிதிக்கவே வேண்டாம். நம்ம வீட்டு வாசப்படியை இவங்களை மிதிக்க வைப்போமா? அடுத்த பிளான் ரெடியா இருக்கு போல. சத்யன், அந்த வீடியோவை காட்டுறதுக்கு முன்னாடி இதயம் பலவீனமானவங்க பார்க்க கூடாதுன்னு ஒரு காஷன் கொடுத்துருங்க. யாருக்காவது ஏதாவது ஆயிட போகுது. ஏய், என்ன என்ன வீடியோ அது? இருங்க, பாக்குறதுக்கு முன்னாடியே பதறனா எப்படி? விஷால வச்சு என்ன தூக்க சொன்னீங்கல்ல, அப்ப அவன் எடுத்த வீடியோ தான் அது. இந்த வீடியோவை மட்டும் நெட்ல ரிலீஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, மகாலட்சுமிக்கு சங்கோ சங்குதான். இதுல விஷால் மட்டும் தானே இருக்கா, மகா எப்படி மாட்டுவாங்க? சொல்றேன். இப்போ விஷாலு உள்ள இருக்கான். இந்த வீடியோ போலீஸ் பார்த்தா அவனை பொளந்து கட்டும். நீங்க பண்ண துரோகத்துக்கு விஷால் சும்மா இருப்பானா? எல்லாத்துக்கும் மகா தான் காரணம்னு கை காட்டுவான். பிரபல தொழிலதிபர் மகாலட்சுமி கைது அப்படின்னு பிளாஷ் நியூஸ் வரும். உன் ஹிஸ்டரி பேப்பர்ல எல்லாம் வந்தா பெருமை தானே? என்ன மகா? என்ன கொடுமை இது? ஆள் ஆளுக்கு வீடியோ வச்சுக்கிட்டு மிரட்டுறானுங்களே. இப்ப என்ன, இந்த 5% ஷேர் வேணும், அவ்வளவுதானே? அதுக்கு தானே இந்த ஆர்ப்பாட்டம். நாளைக்கு வா, இந்த ஃபுட்டேஜை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போ. இந்த ஷேரு பஞ்சாயத்தெல்லாம் இன்னொரு நாளைக்கு. இப்ப என் டிமாண்ட் ரொம்ப சிம்பிள். சேது, என்னன்னு கேளுங்க. ஏன் நீங்க கேட்க மாட்டீங்களா? உங்களுக்கு வாய் இல்ல? மீரா,
என்னடி வேணும் உனக்கு? ஒரே ஒரு வார்த்தை தான். நீங்க பண்ண தப்புக்கெல்லாம் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ராம், சீதா, ரொம்ப தேங்க்ஸ். விருந்தெல்லாம் வச்சு அசத்திட்டீங்க. சந்தோஷமா இருக்கு. எதுக்கு சத்யா தேங்க்ஸ் எல்லாம்? இல்ல சீதா, கல்யாணம் முடிஞ்சதும் மறுவீடு அழைப்பெல்லாம் எங்களுக்கு இல்ல. அந்த குறைய இப்போ நீயும் ராமும் தீர்த்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷம் என்னைக்குமே இருக்கணும். அடிக்கடி வீட்டுக்கு வாங்க. கண்டிப்பா ராம். ராம், சீதாவை கவனமா பாத்துக்கோ. நிச்சயமா. ராம், எங்க கூடயே நீங்க வந்து ஸ்டே பண்ணலாம்னு சொன்னேன். நீங்க கேட்கல. அட்லீஸ்ட் வீட்டுக்காவது அடிக்கடி வந்துட்டு போங்க. அடுத்த வாரமே வரோம் சத்யா. ஷூர். சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். டேக் கேர். ஓகே, பாய். இருங்க இருங்க. என்ன பாஸ் ஓகேன்னு சொல்லிட்டிய? ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இருங்க வரேன். இரு இரு இரு. எனக்கு முன்னாடி உனக்கு கல்யாணம் ஆயிட்டாலும் நான் உன் அக்கா. நான் தான் முதல்ல குங்குமத்தை வச்சு விடணும். சீதா, நீ நல்லா இருக்கணும் சீதா. தேங்க்ஸ்கா. எங்க படிங்க. He stands strongest who is most alone. மீனிங் சொல்லுங்க பாஸ். இந்த உலகத்துல யாரு உதவியும் இல்லாம தனியா நின்னு போராடுறானோ அவன்தான் வலிமையானவனா. சூப்பர் பாஸ். உங்கள மாதிரியே. உங்கள மாதிரி. பாஸ் இருங்க பாஸ். சத்யா நம்பிக்கையான வார்த்தையை தான் சொல்லிருக்காங்க. அத பத்தி யோசிக்காம நீங்க ரொமான்ஸ் மூட்லயே இருக்கீங்க. சரி, என்ன பண்ணலாம் சொல்லு. பாஸ், நான் ஒன்னு சொன்னா கேப்பியலா? என்னைக்கு கேட்காம இருந்திருக்கேன், சொல்லு. சமத்து பாஸ். பாஸ், உங்க ஆசைப்படி நீங்க பெரிய பிசினஸ் மேன் ஆகணும். நீங்க பெருசா ஜெயிக்கணும் பாஸ். அவன் பிசினஸ் ஆரம்பிக்கவே கூடாது. அப்புறம் ஆரம்பிச்சு சக்சஸ் பண்ணிட்டானா நம்ம எல்லாரையும் டோட்டலா மறந்துடுவான். அந்த நம்பிக்கையை கொடுத்தது என் படிப்பு, என் திறமை, இது எதுவுமே இல்ல சீதா. நீதான் நீதான் எனக்கு நம்பிக்கை, தைரியம் எல்லாம் கொடுத்த. ஃபியூச்சர்ல நான் என்ன அச்சீவ் பண்ணாலும் அதுக்கு காரணம் நீ மட்டும்தான். தேங்க்ஸ் பாஸ். இப்பவே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. பாஸ், எங்க அப்பா சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அடுத்த முறை வரும்போது நீங்க பிசினஸ் மேனா இருக்கணுமா? அவங்க வாய் முகூர்த்தம் இப்பவே பழிச்சா மாதிரி இருக்கு பாஸ். சீதா, எந்த பிசினஸ்க்கும் பணம் தான் முக்கியம். நாளைக்கு நான் பேங்குக்கு போய் லோன் விஷயமா விசாரிக்கலான்னு இருக்கேன். எனக்காக நீ உன் முத்தாரம்மன் கிட்ட வேண்டிக்கோ. நிச்சயமா நான் வேண்டிக்கிறேன் பாஸ். நீங்க தைரியமா போய் பேங்க்ல பேசுங்க. நல்லதே நடக்கும். தேங்க்யூ சீதா. மகா சித்தி, அப்பா யாரோட இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாம பிசினஸ் ஆரம்பிக்கிறோம், ஜெயிச்சு காட்டுறோம். இந்த வார்த்தை தான் பாஸ். இதத்தான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். ஏன் ஆசையும் அதான். ஓகே ஓகே பாஸ். தெரியும், இந்த அம்மன் ரொம்ப சக்தி உள்ள தெய்வம்னு கேள்விப்பட்டேன். அதான் வந்தேன். ஆமாக்கா. என்ன சீதா, அடி பிரதர்ஷனம் எல்லாம் பலமா இருக்கு. ரொம்ப முக்கியமான வேண்டுதலோ? என்ன வேண்டுதல்? வெளியே சொன்னா பழிக்காதுன்னு யோசிக்கிறியா? சச்சா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. கண்டிப்பா உனக்காக வேண்டி இருக்க மாட்டேன், அது எனக்கு நிச்சயமா தெரியும். என்ன, ராம்காக ஏதாவது ஸ்பெஷல் வேண்டுதலா? ஆமாக்கா, பாஸ் தனியா பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கான முயற்சிய இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அது சக்சஸ் ஆகணும்னு தான் இந்த வேண்டுதல்.
நல்லது சீதா. அன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்தப்ப கூட ராம் அந்த பிசினஸ பத்தி சத்யா கிட்ட சொல்லிருக்கான். பேங்க்ல லோன் கேட்டிருக்காங்க. அது விஷயமா இன்னைக்கு பேங்க்குக்கு வர சொல்லிருக்காங்களாம். அந்த மீட்டிங் நல்லபடியா முடியணும்னு அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டேன். எல்லாம் நல்லபடியா முடியும் சீதா. பாஸ் ரொம்ப டென்ஷனா இருக்காங்கக்கா. அதான் கோயிலுக்கு வந்துட்டு போலாமேன்னு. உன்னோட வேண்டுதல் நிச்சயம் பலிக்கும் சீதா. பேங்க்ல கண்டிப்பா உங்களுக்கு லோன் தருவாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத. அது மட்டும் நடந்துட்டா போதும்க்கா. எங்களை அவமானப்படுத்தினவங்க முன்னால நாங்க தலை நிமிர்ந்து நடப்போம். நம்பிக்கையோட இரு சீதா. உங்க 2 பேரோட நல்ல மனசுக்கும் நீங்க நல்லா இருப்பீங்க. அக்கா தப்பா எடுத்துக்காதீங்க. நான் பாஸ் கிட்ட சொல்லாம கொல்லாம வந்துட்டேன். 10 மணிக்கு மீட்டிங்னு சொன்னாங்க. இப்போ கிளம்பிட்டு இருப்பாங்க. அவங்கள வழி அனுப்பிட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு கால் பண்றேன். சீதா, வேண்டுதலை முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன்க்கா. 108 அடிப்பிரதட்சணம் கூட பண்ணிட்டேன். சரி சீதா, நீ கிளம்பு. நானும் ராமுக்காக கண்டிப்பா வேண்டிக்கிறேன். பார்த்து கவனமா போ. சரிக்கா, வரேன். சரி, பார்த்து. ஏங்க வாங்க. ராம் பிசினஸ் ஆரம்பிக்க போறான உடனே நான் அப்படியே ஆடி போயிட்டேன். நீங்க வாழ்த்து சொல்றீங்களா? வாழ்த்து அது நல்ல விஷயம் சொல்லும் போது வேற என்ன சொல்ற? அது அவனுக்கு தான் நல்ல விஷயம், நமக்கு இல்ல. இங்க பாருங்க, நம்ம கம்பெனில ராமுக்கு 20% ஷேர் இருக்குல்ல, அத வச்சுதான் அவன் லோன் வாங்க பிளான் பண்ணிருக்கான். வாங்கிட்டான், நம்ம பிளான் க்ளோஸ். அவன் அந்த ஷேரை வச்சு கடன் வாங்க மாட்டான் அர்ச்சனா. எப்படி சொல்றீங்க? வீட்டை விட்டு வெளியில போகும்போது உங்க பணம் காசுலாம் எதுவும் வேணும்னு சொன்னானே. அது அன்னைக்கு சொன்னான். இது இன்னைக்கு. கையில நயா பைசா இல்லாதவனுக்கு எந்த பேங்க்ல லோன் தருவாங்க? அதுவும் சரிதான். ராம் இந்த ஷேரை நம்பிதான் பிசினஸே பிளான் பண்ணிருக்கான். உடனே அவன் ஷேரை உங்க பேருக்கு மாத்தணும். உடனே எல்லாம் எப்படி மாத்த முடியும்? அதுக்கு ராம் சம்மதம் வேணும் இல்லையா? அவன் டாக்குமெண்ட்ல சைன் பண்ணாதான் அந்த ஷேர் நம்ம பேருக்கு மாறும். அதெல்லாம் நம்ம லாயர் பாத்துப்பாரு. நான் இது விஷயமா அவர்கிட்ட பேசிட்டேன். நீங்க விவரத்தை சொல்லி உடனே டாக்குமெண்ட் பேப்பரை ரெடி பண்ண சொல்லுங்க. என்னம்மா நெக் ஆஃப் த மூமெண்ட்ல வந்து சொல்ற? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ராம் இங்க இருந்து கிளம்புறதுக்குள்ள சைன் வாங்கி ஆகணும். உடனே லாயருக்கு போன போடுங்க. நான் வெளியில இருக்கேன், நீங்க பேசிட்டு வாங்க. சீக்கிரம் வாங்க. பேசித்தான் ஆகணும். என்ன ராம், உன் தங்கச்சிங்க என்ன சொல்றாங்க? சாரி கேட்டாங்க சித்தி. ஆமா ராம், ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருந்தாங்க. உங்ககிட்ட சாரி கேட்கணும்னு. கரெக்ட் டைமுக்கு நீயும் வந்துட்டு அதான் கேட்டுட்டாங்க. என்ன அப்பா வராரு, அங்க போ. ஏய் சித்தி, ராம் வாடா. எப்போ வந்த? இப்பதான் வந்தேன். ஒரு 15 மினிட்ஸ் இருக்கும். நீ மட்டும் தான் வந்தியா? நான் மட்டும் தான் வந்தேன். நான் சொன்னேன்ல, ராம் என்னை விட்டு போக மாட்டான்னு. வந்துட்டான் பாருங்க. செல்வி, ராமுக்கு ஜூஸ் கொண்டு வா. இல்ல சித்தி, நான் கேட்டேன், வேணான்னு சொல்லிட்டாங்க. ஏன் ராம்? இன்னைக்கு எதுவும் சாப்பிடுறது இல்ல, விரதம். விரதமா? என்ன புதுசா விரதம்லாம் இருக்கு? ஆமாப்பா, இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. அதுக்காக சீதா விரதம் இருக்கா. அவ விரதம் இருக்கும் போது நான் எப்படி சாப்பிடுறது? ராம் வந்த விஷயத்தை நீங்களே கேளுங்க, சந்தோஷப்படுவீங்க. என்னடா? என்ன ராம்? முதல்ல நீங்க என்ன பிளஸ் பண்ணுங்கப்பா. நான் சொல்றேன். எந்திரா நல்லா இருடா. என்ன விஷயம்? தேங்க்ஸ் பா. இனிமையாவது அந்த சந்தோஷமான விஷயத்த சொல்ல. புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கேன். அதான் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அப்பா கால்ல விழுந்த ஆசீர்வாதம் வாங்கணும்னு இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டே. இல்ல சித்தி, எனக்கு இந்த ஐடியாவே இல்ல.
சீதா தான் கம்பல் பண்ணி உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க சொன்னான். மகாவை டார்ச்சர் பண்ணணும்னே அந்த தையல்காரி யோசிப்பா போல. ஓகே, இப்ப நான் போயிட்டு வரேன். சித்தி, நான் வரேன் சித்தி. டேய் இருடா, என்கிட்ட கேக்குறதுக்கு என்ன தயக்கம்? பிசினஸ் ஆரம்பிக்க போறேன் இல்ல, எவ்வளவு பணம் வேணும், என்ன பண்ணணும் நானு சொல்லு. நான் அமௌண்ட் வாங்க வரலப்பா, ஆசீர்வாதம் வாங்க வந்தேன். குடுக்கற காசை வாங்க மாட்டானா, இருக்கிற ஷேர்ல தான் வாங்குவானா. ஏங்க டைம் ஆச்சு, அவன் வேற பறக்குறான். டாக்குமெண்ட் வந்துரும்ல? வந்துரும் அர்ச்சனா, அவசரப்படாத. அப்போ பணத்துக்கு எங்க ஏற்பாடு பண்ணிருக்க? நான் லோன் வாங்க போறேன் சித்தி, அதுக்கு பேங்க்ல இருந்து வர சொல்லியிருக்காங்க. நான் அங்கதான் போயிட்டு இருக்கேன். என்ன, நம்ம கம்பெனி அக்கவுண்ட்லாம் ஜாயிண்ட் அக்கவுண்ட் தானே? எல்லா கணக்கு வழக்கும் நான் தானே பாக்குறேன். இது வரைக்கும் ஏதாவது தப்பு நடந்திருக்கா? கேவலம் ஒரு 20% ஷேருக்கு போய் எங்களை சந்தேகப்படுறீங்களானே? ஒண்ணும் இல்ல, நீங்க அழுவாதீங்க, சரியாயிடும். நீங்க அழாதீங்க. அந்த துரை உங்களுக்கு எதிரா நின்னு அந்த தையல்காரிக்கும் மீராவுக்கும் சப்போர்ட் பண்றான். அவனெல்லாம் நம்பி வீட்டுல வச்சிருக்கீங்க, ஆனா எங்களை மட்டும் சந்தேகப்படுறீங்க. சரி, இது எங்க தலை எழுத்து, என்ன பண்றது? எங்க நம்பிக்கை இல்லாத இடத்துல நமக்கு என்னங்க வேலை? வாங்க போலாம். ஏய், உங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்கடி, போங்க. வேணாம், ப்ளீஸ் ப்ளீஸ் வேணாம். சித்தி போங்க, ப்ளீஸ் போய் வைங்க. ஏ பிரியா, அப்பா வேணான்னு சொல்லுங்கப்பா. அப்பா சொல்லுங்கப்பா. எனக்கு தெரியாது, எதுவா இருந்தாலும் மகா முடிவு எடுக்கட்டும். சித்தி வேண்டான்னு சொல்லுங்க சித்தி, அவங்க போக போறாங்க சித்தி. சொல்லு மகா, ஏதாவது பத்திரம் எழுதி கொடுத்துட்டு போணுமா? ஏங்க, நம்மளோட 25% ஷேரும் நமக்கு வேண்டாங்க, எழுதி கொடுத்துருங்க. அழாதீங்க, யாரும் வெளியே போக வேண்டாம். நடந்ததை நான் மறந்துட்டேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கோங்க, அது உங்க பொறுப்பு. போங்க. என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து பெரிய ஆள் ஆவிய. மகாவுக்கு போட்டி கம்பெனி ஆயிடும், அப்படிதானே? அப்படியும் இருக்கலாம், ஆனா நான் சொல்ல வர்றது வேற. பாஸ் நிரந்தரமா ஃபேமிலியை விட்டு தனியா போயிருவாங்களோன்னு பயந்துருக்கலாம். அதனால கூட இப்படி செஞ்சிருக்கலாம். அதுதான் காரணமா இருக்கும். எனக்கு அப்படி தோணல. எனக்கு அப்படிதான் தோணுது. எப்படி சொல்ற? எப்படின்னு சொல்ல முடியாது, ஆனா அப்படிதான். சீதா எப்பவுமே அப்படிதான் மாமா, அவங்களுக்கு ஃபேவரா தான் யோசிப்பா. ஆனா என்னால ஏத்துக்க முடியாது. பாஸ், நீங்க சொல்ற மாதிரி கூட இருக்கலாம். அவங்க அவங்களா இருக்கட்டும், நாம நாமளா இருக்கலாம். நான் நல்லா வேண்டிக்கிட்டேன், எனக்கு முழு திருப்தி. லேட் பண்ணாம பேங்க்குக்கு போலாம் வாங்க. இன்னொரு நாள் போலாமா? பாஸ், அவங்களுக்காக நாம ஏன் டிஸ்டர்ப் ஆகணும்? பி ஹாப்பி பாஸ், வாங்க போலாம். എന്റെ ദൈവമേ, ഈ പ്രപഞ്ചമെങ്കിലും എനക്കെന്നെ ലാട്ടറി അടിക്കണം. നീ തന്നെ കരുണ കാട്ടണം. இப்படி கூட பக்தி இருக்கா? சீதா சொன்னது சரிதான். நான் மட்டும் என்ன, பாஸுக்கு லோன் கிடைக்கணும் தானே வேண்டிக்கிட்டேன். சரி வாங்க போலாம். அப்படியே விநாயகா. சொல்லுங்க மேடம். ராம் வந்திருந்தாரு, தனியா பிசினஸ் பண்ண போறதா லோன் கேட்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்லாம் சப்மிட் பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் நியூ ப்ராஜெக்ட் மேடம். ஓ அப்படியா? வேற என்ன சொன்னா? வேற என்ன இல்ல, வேற எதுவும் சொல்லலையான்னு கேட்டேன். ஃபேமிலியோட சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொன்னாரு. நான் எதுவும் டீட்டெயிலா ஒன்றும் கேட்டுக்கல மேடம். எனிவே உங்க ஃபேமிலி ஆச்சே, உங்க விஷ் இருக்கும். எனக்கு தெரியும். அவனே ட்ரை பண்ணணும்னு சொன்னா, அதான் நான் வரல.
மேடம் சொல்ல மறந்துட்டேன். அவங்க ஒய்ஃப் கிராமத்து பொண்ணா இருக்காங்க. உங்க ஃபேமிலி ஸ்டேட்டஸ்க்கு என்னால கம்பேர் பண்ண முடியல. உங்க சொந்தமா மேடம்? தூரத்து சொந்தம், கொஞ்சம் ஆக்சிடென்டலா நடந்துருச்சு. எல்லாமே உங்க நல்ல மனசு தான் மேடம். பட் ராமுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் போல இருக்கே. கம்பெனில ஒன் ஆஃப் த பார்ட்னரா அட்டாச் பண்ணியிருக்காரு. ஓகே, எனக்கு மீட்டிங் இருக்கு, நான் அப்புறமா பேசுறேன். இட்ஸ் ஓகே மேடம். சீதா, எப்பவும் எனக்காகவே யோசிக்கிற, எனக்காகவே வேலை செய்யற. உனக்கு ஏதாவது கனவு இருக்கா? உன்னோட கனவை நான் நிறைவேற்றணும். என்னன்னு சொல்ல. சும்மா சொல்லு சீதா. உனக்காக நானும் ஏதாவது செய்யணும்ல. சின்னதோ பெருசோ, கனவு கனவு தானே. சொல்லு. சின்ன கனவு இல்ல பாஸ், பெரிய கனவு இருக்கு. ரொம்ப பெரிய கனவு. அப்படியா? அப்படி என்ன பெரிய கனவு? சொல்லு பாப்போம். சொன்னா நீங்க கிண்டல் பண்ண கூடாது, சரியா? பண்ண மாட்டேன், சொல்லு. சொல்லவா? சொல்லு சீதா. நமக்கு நிறைய குழந்தைங்க பிறக்கணும். உங்களை மாதிரியே அழகான குழந்தைங்களா. சுமாரா ஒரு 15 குழந்தைங்க பிறக்கணும். அது போதும் பாஸ், அதுதான் என் கனவு. ஒரு டஜனுக்கு குறையாம பெத்துக்கணும். இது உண்மையாவே பெரிய ஆசைதான், பேராசை. தேங்க்ஸ் பாஸ். ஆமா, எப்படி வளர்க்கறது? அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம் பாஸ், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதுக்கு நான் கேரண்டி. பாஸ், நம்மள சுத்தி நம்ம குழந்தைங்க எல்லாம் இருந்தா எப்படி இருக்கும்? நினைச்சாலே ரொம்ப நல்லா இருக்குல்ல? நல்லாதான் இருக்கும் பாஸ். நேரமாச்சு, கொஞ்சமாவது தூங்கணும். இப்படி சொல்லிட்டு தூங்க சொன்னா எப்படி? இப்ப என்ன, நீங்க தூங்கணும் அவ்வளவுதானே? சரி, நான் ஒரு பாட்டு பாடுறேன். முதலா உனக்காக காஃபி போட்டு கொண்டு வந்திருக்கேன். பாஸ், காஃபி நீங்களா போட்டிய? உனக்காக. ஏய், என்ன ஏன் கண் கலங்குற? ஒண்ணும் இல்ல பாஸ், நான் எவ்வளவு பெரிய பாக்கியம் பண்ணிருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்தா. சூப்பர் பாஸ். ரியலி? வேற மாதிரி இருக்கு. நான் சுமாரா போட்ட காஃபியே சூப்பரா இருக்குன்னா, உன் உதட்டுல பட்ட காஃபி எப்படி இருக்கும்? எனக்கும் கொஞ்சம் கூட. நானும் டேஸ்ட் பண்ணி பார்க்கறேன். ஆஹா, வேணாம் பாஸ். நீங்க எனக்காக முதலா ஆசையா போட்டிருக்க காஃபி, இத நானே முழுசா குடிச்சுக்கிறேன். ஆஹா, அதெல்லாம் முடியாது. எனக்கு நீ கொடுத்துதான் ஆகணும். குடு பாஸ். நான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா போட்டு தரேன். அதெல்லாம் வேணாம், எனக்கு இதுதான் வேணும். அப்புறம் உங்க இஷ்டம் பாஸ். என்னங்க? சீதா, இத எப்படி குடிச்ச? பாஸ், நீங்க தான் சர்க்கரைக்கு பதிலா உப்பு போட்டிருக்கீங்க. ஏய்,
மென்டல் சொல்லிருக்கலாம்ல. கொஞ்சம் நில்லு சீதா. இந்த மங்குடி மேனேஜருக்கு திடீர்னு என்னதான் ஆச்சு? அன்னைக்கு உங்கள மாதிரி ஆளே கிடையாதுன்னு நல்லா வக்கனையா பேசினாரு. இப்ப டபுள் பெல்ட்டி அடிச்சு வேற ரூட்ல போறாரு. அங்கிள், நமக்கு இங்க நான் லோன் இல்ல, அவ்வளவுதானே. அதுக்காக என்ன செத்தா போறோம்? எப்படி சீதா உன்னால எல்லாத்தையும் இவ்வளவு ஈஸியா எடுத்துக்க முடியுது? பாஸ், வாழ்க்கைனா இப்படிதான், தோல்வியும் வரும். நீ சொல்றதும் சரிதாம்மா. ஆனா உடனடியா வேலை நடக்கலையே. இதுல ராம் வேற அந்த வீட்டுக்கு போய் சேது மகா கிட்ட ஆசீர்வாதம் வேற வாங்கினான். அதான் அந்த கடவுளுக்கே பிடிக்கல போல இருக்கு. நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு தானே எடுத்துக்கிட்டா நம்மள யாராலையுமே தடுக்க முடியாது. நம்ம சந்தோஷத்தை கெடுக்கவும் முடியாது. பாஸ், ஒரு நிமிஷம், இது சீதா வந்துடுறேன். என்ன ஆச்சு? போன உள்ள வச்சுட்டு வந்துட்டேன், நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். நீ இருமா, நான் போய் எடுத்துட்டு வரேன். அங்கிள், நீங்க இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். அதுக்குள்ள ராம வச்சு நீ முதலாளி ஆகலான்னு நினைக்கிற பாத்தியா? அந்த பகல் கனவை கலைக்கதான் நான் இங்க வந்தேன். இந்தியாவுல எந்த பேங்க்லயுமே உங்களுக்கு லோன் கிடைக்காதே. இதான் உங்க வளர்த்த பாசமா? இது வளர்த்த பாசம் கிடையாது, வளர்த்த வேஷம். உங்களை மாதிரி ஆடம்பரத்துக்கும் ஆணவத்துக்கும் அடிமையானவங்களால மட்டும்தான் பணம் இல்லாம வாழ முடியாது. நாங்க எதுவுமே இல்லனாலும் சந்தோஷமா வாழ்வோம். ஏன்னா எங்களை சேர்த்தது பணம் இல்ல, அன்பு. ஆயுசுக்கும் அது ஒண்ணு போதும். என்ன இன்னும் ஆள காணோம்? சார், போன் அடிக்குது பாருங்க. என் போன்ல மாமா மொபைல் எங்கேயே வச்சுட்டு அவ உள்ள போய் தேடிட்டு இருக்கா. நான் போய் கூட்டிட்டு வரேன். லோன் கிடைக்காத வருத்தத்துல இந்த மாதிரி ஆயிட்டா. சரிடா, போய் சீக்கிரம் கூட்டிட்டு வா போ. இது பாரு, இந்த சபதம் போடுறதெல்லாம் ஒண்ணுமே இல்லாதவங்க பேசுற பேச்சு, சரியா? யாரும் இல்லாதவங்க. அப்போ பெட்டி பெட்டியா பணமும் வண்டி வண்டியா கெட்ட புத்திய சேர்த்து வச்சிருக்கிற நீங்க எல்லாம் இருக்கிறவங்க, நாங்க ஒண்ணும் இல்லாதவங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க யாரும் உங்களுக்காக இல்ல. உங்க பணம், அந்தஸ்து, செல்வாக்கு, காரு, பங்களா இதுக்காக தான் இருக்காங்க. நீங்க சுயமா எதையுமே சம்பாதிக்கவே இல்ல. உங்ககிட்ட இருக்கிற எல்லாமே உங்க பணத்தால வந்தது, உங்க குணத்தால இல்ல. மகா, இவள பேச விட்டா நம்மளையே குழப்பிடுவா. இவகிட்ட எதுக்கு தேவையில்லாத பேச்சு? அதான் லோன் குடுக்கறத குடுக்க விடாம தடுத்துட்டோம்ல. நாம போலாம். இவங்களுக்கு சோத்துக்கு அம்மா தாயேன்னு பிச்சை எடுக்கும் போது தெரியும் பணத்தோட அருமை. அப்ப வந்து நம்ம கால்ல விழுவாங்க. ஏய், தள்ளி நில்லு. எல்லாத்துக்கும் நந்தி மாதிரி வந்து நடுவுல நின்னுகிட்டு. நீ வா மகா. பாஸ், என்னைய பாருங்க பாஸ். பாஸ், என்னைய பாருங்க. பாஸ், சொன்னா கேளுங்க பாஸ். என்னைய பாருங்கன்னு சொல்லுதல்ல. என்ன பாஸ், சின்ன புள்ள மாதிரி கண்ணை தொடச்சுக்கோங்க. ராம், உலகத்துல இந்த ஒரு பேங்க் தான் இருக்கா? வேற பேங்க்ல லோன் கேட்கலாம். எல்லா மேனேஜரையும் மகா மிரட்டுவாளா என்ன?
சாரி அங்கிள், நாங்க பிசினஸ் பண்ணல. எங்களுக்கு பிசினஸ் வேண்டாம். பிசினஸ் பண்ணி கோடி கோடியா சம்பாதிச்சு நாங்க என்ன பண்ண போறோம்? சீதா, நீ கோவத்துல பேசுற. ராம் MBA வரைக்கும் படிச்சிருக்கான். மகாலட்சுமி கம்பெனியோட வளர்ச்சியில ராமுக்கும் பங்கு இருக்கு. ராம் நிறைய உழைச்சிருக்கான். அவனால முடியும் சீதா. ராம் ஜெயிப்பான். வேண்டாம் அங்கிள். பாஸ் ஆசைப்பட்டா படிச்ச படிப்புக்கு வேலைக்கு போகட்டும். பிசினஸ் வேண்டாம். நாங்க மகாலட்சுமிக்கு போட்டி இல்ல. போட்டி போடவும் விருப்பம் இல்ல. நான் பாஸ், 2 பேர் தானே. நாங்க இப்படியே இருந்துக்கிட்டோம். எங்களுக்கு எதுவுமே வேணாம். நிம்மதியா விட்டாலே போதும். இல்ல சீதா, மகா முன்னாடி ராம் ஜெயிச்சு காட்டணும். ராம் ஜெயிக்கணும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. மகாவ ராம் ஜெயிப்பான். எங்களுக்கு அவங்க போட்டியா? நாங்க ஏன் அவங்க கூட போட்டி போடணும்? போட்டியில கூட அவங்க சம்பந்தம் எங்களுக்கு வேண்டாம் அங்கிள். நாங்க ஒதுங்கியே போயிருந்தோம். சீதா, ராம் திறமசாலி. மாமா, சீதா சொல்றதுதான் சரி. எங்களுக்கு அவங்களோட சவகாசமே வேண்டாம். எதுவுமே வேண்டாம். நாங்க நிம்மதியா இருந்தா போதும். நான் வளரக்கூடாதுன்னு தானே இப்படி பண்றாங்க. சித்தி சந்தோஷமா இருக்கட்டும். என்னால அவங்க சந்தோஷம் பறி போக வேண்டாம். அவங்க சந்தோஷமா இருக்கட்டும். எங்களை கண்டாலே அவங்களுக்கு பிடிக்கல அங்கிள். எங்களுக்கு எதுவும் வேண்டாம். நிம்மதியா இருக்கும் அங்கிள். இப்படியே இருந்துட்டு போயிடுதோம். பாட்டி, இந்தாங்க உங்க சாவி. அப்புறம் நீங்க உள்ள போட்டு கொடுத்த டியூப் லைட்டு, சுத்துற ஃபேனு எல்லாம் வீட்டுக்குள்ளதான் இருக்கு. என்ன பாப்பா நீ அதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு. சரி பாட்டி, அப்ப நாங்க போயிட்டு வந்துருதோம். ஜாக்கிரதையா போயிட்டு வா தாயி. நல்லா இருப்ப தாயி. ரொம்ப நல்லா இருப்ப. அம்மா, இப்பதான் என் பொண்ணு உங்களை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருந்தா. நல்லா பாத்துக்கிட்டீங்களாமே. ரொம்ப நன்றிமா. நன்றி எல்லாம் எதுக்குமா? சீதா என் பேத்தி. அவளை நான் பாத்துக்காம வேற யார் பாத்துக்குவாங்க? அம்மா, இங்க நான் வரும்போது நானும் பயந்துட்டு தான் இருந்தேன். ஆனா சந்தோஷமா இருக்கிறதுக்கு இடம் முக்கியம் இல்ல, நல்ல மனசுதான் முக்கியம்னு இவங்க கிட்ட பழகுனதுக்கு அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நல்லா பேசுறடி. அம்மா, அந்த பங்களாவுல இல்லாத சந்தோஷம் இந்த சின்ன வீட்ல எங்களுக்கு கிடைச்சதுமா. என் மகராசி தங்கமான புள்ளமா. அது இருக்கிற வீட்டை கோவில் மாதிரி வச்சுக்கோ. நல்ல பொண்ணை பெற்றிருக்கீங்க. நல்லபடியா வளர்த்து வச்சிருக்கீங்க. கொஞ்ச நாள் இருந்தாலும் சீதா என்னோட பேத்தி மாதிரி தான் இருந்துச்சு. சீதா, நல்லபடியா அப்பா அம்மா கூட போய் சந்தோஷமா இருமா. நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி உனக்கு நான் தான் பிரசவம் பாப்பேன். இது தலை பிரசவம் இல்ல, நீங்க வந்துடணும். இல்லனா நான் பஸ்ஸ புடிச்சு ஊருக்கு வந்து அங்க பாப்பேன். பாட்டி, அப்ப நாங்க போயிட்டு வரோம். சரிப்பா, நீங்க எல்லாரும் ஊருக்கு போனதும் எங்களை மறந்துடாதீங்க. சென்னைக்கு எப்ப வந்தாலும் எங்களை வந்து பார்க்கணும். சரியா? கண்டிப்பா பாட்டி. பாட்டி, கவலையே படாதீங்க. நாங்க சென்னைக்கு எப்பெல்லாம் வாரமோ அப்பெல்லாம் உங்களை கண்டிப்பா வந்து பாத்துட்டு போவோம். சரியா? அப்ப நாங்க போயிட்டு வாங்கப்பா. வரமா? போயிட்டு வரோம் பாட்டி. உடம்பு பாத்துக்கோங்க. அடி கண்ணு. வரோம்.
உண்மையத்தான் சொல்றியா? சத்தியம். செத்து போன எங்க அக்கா மேல சத்தியம். மகாவும் அர்ச்சனாவும் ராம் புது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு ஷூரிட்டி கையெழுத்து போட தான் பேங்க்குக்கு போனாங்க. யோ, படிச்சவன் தானே நீ? உண்மையா படிச்சவன் தானே? அண்ணே அண்ணே ஓவரா பேசுறான், மேல கை வச்சிருவேன். அவனை போக சொல்லுங்க. ஏய், நான் படிக்காதவன் தான்டா. இப்ப அதுக்கு என்ன? என்ன நடந்துச்சு தெரியுமா? உண்மையா என்ன நடந்தது தெரியுமா? மகாவும் அர்ச்சனாவும் கிளம்பி போய் ராம்க்கு லோன் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அப்படியே கொடுத்தாலும் மகாலட்சுமி அக்கவுண்ட க்ளோஸ் பண்ணிடுவேன்னு மிரட்டி லோன் கொடுக்க விடாம பண்ணிருக்காங்க. நீங்க என்னடான்னா ஷூரிட்டி கையெழுத்து போட போனாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. யாரு என்ன சொன்னாலும் நம்பிடுவீங்களா? ராம் கிளம்பிட்டான். உங்க ஒட்டும் வேணாம் உறவும் வேணான்ட்டு கிளம்பிட்டான். அவன் மட்டும் இல்ல, நானும் போறேன். ராம் இல்லாத வீட்ல நான் எதுக்கு இருக்கணும்? போறேன். சரிப்பா. சேது, ராம் லோன் வாங்கிட்டா அப்புறம் அவன் திரும்ப நம்ம கூட இருக்க மாட்டான். அதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன். தப்பான எண்ணத்துல பண்ணல. என்ன மன்னிச்சிருங்க சேது. நம்ம ராமுக்கு நான் தப்பு பண்ணுவேனா? நான் நல்லதுதான் பண்ணேன். என்ன நம்புங்க சேது. என்ன மகா, ஏன் இப்படி எல்லாம் பண்ண? ராம் எங்க இருந்தாலும் அவன் எங்கேயாவது சந்தோஷமா இருந்துட்டு போகட்டும்னு விட மாட்டியா? எதுக்காக இப்படி போய் பண்ணிட்ட? ஏன் இப்படி பேசுறீங்க? பொய் சொல்லாத. உன்னதானே மகா நான் நம்பினேன். நீ சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் வேத வாக்கா நம்பினேன். இப்படி பண்ணிட்டீர். என்கிட்ட இருந்து என்னோட ராம நீதான் பிரிச்சுட்ட. சீதா, மாப்பிள்ளைக்கு என்னாச்சுமா? அது ஒண்ணும் இல்லப்பா, பாஸ் கண்ணுல தூசி விழுந்துருச்சு. பாத்துமா, பாத்து. என்ன பாஸ், எப்போ அப்பாவை பார்க்கணும்னு ஆசை வருதோ அப்ப வந்து பாத்துக்கலாம். ஃபீல் பண்ணாதீங்க பாஸ். பாஸ், உங்களை இப்படி பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐ எம் ஓகே சீதா. பாஸ், என் மேல கோவமா இருக்கா? நீ என்ன பண்ணுவ? நான் தானே போலான்னு சொன்னேன். முன்னெல்லாம் அப்பா அப்படி இருக்க மாட்டாரு. நானா அப்பாவுக்கு பாசம் அதிகம். இப்படியெல்லாம் அவர் பேசினதே கிடையாது. இப்ப கூட நம்மள பார்த்து அங்கிள் பேசல பாஸ். மகாலட்சுமி தான் பேச வச்சிருக்காங்க. பாஸ், நீங்க அவங்கள பிரிஞ்சாதான் உங்க அருமை அவங்களுக்கு புரியும். கண்டிப்பா அவங்க உங்களை மிஸ் பண்ணுவாங்க. சொல்லு மகா, யார் காரணம்? இது என்ன கேள்வி? ராமனனும் தையல் காரியம் தான். சிக், வாய் மூடு. ராம் காரணமா? நடந்த எல்லாத்துக்கும் நடக்க போறதுக்கும் இந்த மகாதா காரணம். மகாவோட ஈகோ திமிர் தான் காரணம். ராம் என்ன தப்பு பண்ணா? சொல்லுங்க, ராம் என்ன தப்பு பண்ணா? ஐயக்காரி பேச்ச கேட்டு ராம் வீட்டை விட்டு போனது தப்பு இல்லையா? அவன் போனதுனால தானே அண்ணனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துச்சு. ஏய் சுபாஷ், ராம அவன் பொண்டாட்டி சீதா பேச்ச தான் கேக்குறான். வேற யார் பேச்சையும் கேட்கல. எதுக்கு இப்ப விவரம் இல்லாம பேசிட்டு இருக்க? விவரமா பேசணுமா? சொல்லு, எல்லாத்தையும் விவரமா பேசணுமா? இங்க பேசணும்னா ஆந்திராவுக்கு கேட்கும். பரவாயில்லையா? என்னங்க இதெல்லாம்? என்ன என்னென்னமோ பேசுறான்? அவன் குடிகார பையன் ஏதோ உளறிட்டு இருக்கான். அப்படி அண்ணே, நீங்க இருக்க வேண்டாம். தயவு செஞ்சு போயிடு. குற்ற உணர்வோட மனசு வலிக்குதா? வலிக்கும். விண்ணு விண்ணுன்னு வலிக்கும். வலிக்கணும். மகா, இவன் யாரு என்ன பேசுறான்? எதுக்கு குற்ற உணர்வு?
எல்லாத்துக்கும் காரணம் நீயும் மகாவும் தான். உங்க பேராசை, உங்க திமிரு, இதான் காரணம். என் குடும்பம்னு சொன்னா பத்தாது மகா. குடும்பத்துல இருக்கிறவங்களுக்காக விட்டு கொடுக்கணும், எல்லாரையும் மதிக்கணும், நல்லது மட்டும்தான் செய்யணும். உன்னை பார்த்தா எல்லாருக்கும் மரியாதை தானா வரணும். வருதா? சொல்லு, வருதா? ஏன்னா நீ யாரோட மனச பத்தியும் கவலைப்படாத ஜென்மம். உன்னை தவிர யாருக்கும் மனசில்ல, உணர்வு இல்லன்னு நினப்பு. என் அக்கா இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? நடக்க விட்டுருப்பாங்களா? ராம் வீட்டை விட்டு போயிட்டா மகா. சொல்லு, நீ சரியில்லை, நீ தான் காரணம், நீ மட்டும்தான் இதுக்கு காரணம். அப்பா எப்படி இருக்காரு? சேது நல்லவர் ராம். அவர் மனசார தப்பு பண்ணல. நீ போனதுனாலதான் இப்படி ஆயிட்டாரு. ராம், எங்களை விட்டு போயிடாத ராம், என்ன விட்டு போயிடாத. டேய், அண்ணன் மயக்கத்துல கூட உன் பேரை தாண்டா புலம்பிக்கிட்டே இருக்காரு. அண்ணே, அப்பா கிட்ட சொல்லுங்க, உங்களை விட்டு போக மாட்டேன்னு சொல்லுங்க. நீ அப்பா கூடவே இருங்க, போயிடாதன்னு. அண்ணா, உங்களுக்கு தையக்காரி வேண்டாம், அவளை விட்டு வந்துருங்கண்ணா. எல்லாத்துக்கும் காரணம் இதோ இந்த சீதா தான். என்ன பேசுறீங்க? தப்பா பேசாதீங்க பாஸ். அவங்க எப்பவுமே இப்படிதானே பாஸ், இத பெருசு பண்ணாதீங்க. நீ பேசாத. ஏன் சித்தி, ஏன் சீதா பேசக்கூடாது? சீதா என் வைஃப். ஏமா, இப்ப என்ன பிரச்சனை? சேதுவுக்கு உடம்பு முடியலங்கிறது உண்மைதானே? இல்ல வழக்கம் போல நடிப்பா? என்ன நடிக்கிறோமா? நாங்களா? நாங்களே பயந்து போயிருக்கோம். என்ன பேசுறீங்க நீங்க? என்னங்க, நாங்களே என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயந்து போய் ஓடி வந்தா சீதாவை பத்தி எங்க கிட்டயே குறை சொல்றீங்க. அப்ப எங்களுக்கு சந்தேகம் வருமா வராதா? இந்த பாருங்க, இது எங்க ஃபேமிலி விஷயம், நீங்க தலையிடாதீங்க. மாப்ள, என்ன இது? என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டதும் ஓடி வந்திருக்கோம். அவங்க வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. டேய், நாங்க என்னடா தப்பா பேசிட்டோம்? சொல்லுங்க டாக்டர், அப்பாக்கு என்னாச்சு? இப்ப எப்படி இருக்காரு? பிபி ஹையாவே இருக்கு, என்னன்னு தெரியல. ஏதோ காரணம் இருக்கு ராம். இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. அவங்கள டென்ஷன் பண்ண நிறைய பேர் இருக்காங்க, அதுதான் பொழப்பே. சீதா, மரியாதை. எதுக்கு நீங்க கோவப்படுறீங்க? நான் கோவப்படாம வேற யார் கோவப்படுவாங்க? என்ன பேசுறான்னு பாத்தீங்கல்ல? இவ யாருடா? இவளுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? கடவுளே, எந்த சம்பந்தமும் வேணாம் தானே நாங்க போனோம். அண்ணே, டேய், நீங்களா எங்க நிக்கிறீங்க? உள்ள போங்க. எல்லாரும் இருங்க, யாரும் உள்ள போக கூடாது.
ஏன் போக கூடாது? கொஞ்சம் இருங்க, அங்கிளுக்கு ஆரத்தி எடுக்கணும், அப்புறம் போங்க. செல்வி அக்கா, செல்வி அக்கா. அம்மா, போய் ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வாங்க. சரிங்கம்மா. அண்ணே, மீரா வந்திருக்க, என்ன பேசுறேன். நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? இப்பதான் கொஞ்சம் குணப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வரோம். நீ அழுத ஆர்ப்பாட்டம் பண்ணி மறுபடியும் இவரை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க வச்சிடாத. ஏங்க, உங்க நல்லதுக்காக தாங்க சொல்றேன். உங்களை டாக்டர் டென்ஷன் ஆக கூடாதுன்னு சொல்லிருக்காருல்ல. அண்ணே, நீ இருண்ணே. என் அண்ணன் என்ன பண்ணீங்க? அவருக்கு ஏன் இப்படி ஆச்சு? ஏய், என்ன திடீர்னு உங்க அண்ணன் மேல அப்படியே அக்கறை பொத்துக்கிட்டு வருது? என்ன திட்டதெல்லாம் இருக்கட்டும், அவருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டேன். ஏய், உனக்கு என்னடி நான் சொல்றேன்? இவருக்கு பிரஷர் கொடுக்காதீங்க. இந்தாங்கம்மா. பொண்டாட்டி தலையில வச்சிருக்கிற 3 மடை பூ கூட ஏன் காசுல வாங்கினதுதான். வெக்கமா இல்ல உனக்கு?